எதுக்கெல்லாம் நேரம் வீணடிக்கப்பட்டது? குர்ஆன படிக்க இல்லை. இந்த உம்மத்துடைய உயர்வு குர்ஆன்ல தான் இருக்கு. இந்த உம்மத் குர்ஆனை ஒதுக்கிவிட்டு என்ன தீன் பேசினாலும் உயர முடியாது, உயரவே முடியாது. அல்லாஹ் இந்த குர்ஆனை வைத்துதான் எங்களை உயர்த்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் தாயிஃப் சென்ற சமயம் முழு தாயிஃப் மக்களையும் சேர்த்து வைத்து சூரத்து தாரிக்கை தான் ஓதி காட்டினார்கள். முழு சூரத்து தாரிக்கையும் ஓதி காட்டினார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்கு வந்த சமயம் அரஃபாவுடைய நாளையிலே முழு மக்களையும் பார்த்து அரஃபாவுடைய மைதானத்திலே சூரத்துல் பக்ராவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓதி காட்டி தஃப்சீர் செய்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை இன்னும் எவ்வளோ காலம் மீதமாக இருக்கிறதோ தெரியாது. அதனால் கல்புல நியத்து வைக்குங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன கொஞ்சம் கொஞ்சமாக நான் படித்து முடிக்க போகிறேன். நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ். கபருக்கு போனதுக்கு பிறகு குர்ஆன படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு நேரம் கிடைக்காது. இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் ஹாஃபிஸ், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விடயம். அது பிள்ளட கபர். நான் எங்களுடைய தஃப்சீர் வகுப்புல டாக்டர் இருந்தார். அவர் 22 வருடம் தஃப்சீர் படித்தவர். 22 வருடம் நஜ்ரான் யூனிவர்சிட்டியில். அவர் இன்ஜினியர். அவர் ஆனா 22 வருடம் ஜஹ்லூல் என்று இருக்கிறார், ஈஜிப்டில். இவர்கிட்ட படித்தவர் தஃப்சீர்.